குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன். இந்த பதிவில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது நம்ம அன்றாட நடைமுறை நிகழ்வுகளில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எந்தெந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன காலகட்டங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், தந்தை மகனுக்கு உண்டான உறவு எப்படி இருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் வருமானம், இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் டச் பண்ணியிருக்கும் இந்த பதிவு. இது முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களினுடைய விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. கிரகங்கள் இங்கே சுத்தமாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய ஜூன் மாதம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது ஸ்ரீ பாலா ஆஸ்ட்ரோ டிவியில் போஸ்ட் பண்ணது. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. இப்போது பொருளாதாரம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது முதல் 13 நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு தைரியமாக பண்ணலாம். ஏன்னா எதிர்பார்த்த தன வரவு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தது. பொருளாதார ரீதியான விஷயங்களில் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தகராறுகள் இருந்தது. அதே நேரத்தில் எதிர்பார்த்த பணம் சரியாக வராமல் இருந்தது. அந்த காசை மைய வச்சு வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகள், சில நேரங்களில் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நம்ம கூட பேசாமல் கூட இருந்திருக்கலாம், கொஞ்சம் சங்கடங்களை பார்த்து இருந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். உறுதியாக தேவைக்கேற்ற பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது தாராளமாக சொல்கிறது. அந்த 13ஆம் தேதிக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால், 13ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதி வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, யாருக்கிட்ட நீங்களும் கடன் வாங்காதீங்க. சிம்பிளாக வீட்டு பெண்மணிகளாக இருக்கீங்க, இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அப்படின்னா வெளியில் போய் ஒரு மளிகை கடையில் கூட ஒரு 10 ரூபாய் கடன் சொல்லிட்டு வரீங்க, அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட வராதிங்க. 13 to 26. ஏன்னா இப்போ கடன் ஏற்படுத்திட்டிங்கன்னா அது அப்படியே வளர்ந்துட்டு தான் போகுமே தவிர குறையாது. மளிகை கடையிலேயே கடன் வாங்க வேணான்னு சொல்கிறேன் நான். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேணாம், பாக்கி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துட்டு, பெரிய விஷயம் ஒரு வீட்டுக்கு லோன் வாங்குறது, வீட்டின் மேலே டாப் அப் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, லோன் போட்டு கார் எடுக்கிறது, பைக் எடுக்கிறது, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த விஷயங்களை அசால்ட்டாக செஞ்சுருவோம். நம்மளை அறியாமல் அதை செய்ய வச்சிடும். எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை வந்துடும். கடந்த காலகட்டங்களில் வீடு, நிலம், வாகனம் அது சார்ந்த விஷயங்களில் நிறைய ஆசைகள் மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஆயில்ய நட்சத்திரம் அனுபவிச்சுட்டு வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சூழ்நிலைகளோடு இருக்கும்போது இங்கே துணிஞ்சு செய்கிறதுக்கு உண்டான அந்த நம்பிக்கையும் கொடுத்துடுது, கடன் வாங்க வச்சிடுது. அப்போ 13 to 26 குடுக்கல் வாங்கல் ஆகாது, கடன் வாங்கக்கூடாது. அப்படி ஏதாவது வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் 13ஆம் தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க, இல்லைன்னா 26ஆம் தேதிக்கு மேலே கடைசி 4 நாட்கள் பார்த்துக்கிடலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபேவரான டைம் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, ஓகே. குடும்ப உறவுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, குடும்ப உறவுகளில் இதுக்கு முன்னாடி ஏதாவது பேச்சுவார்த்தைகளில் சண்டை சச்சரவுகள் வருது, போகுது, பிடிக்குதுன்னா அதையெல்லாம் 13ஆம் தேதிக்குள்ளே பேசி சரி பண்ணி குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பேசுகிறதே 13ஆம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான். ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகத்தான் போகுது, குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை 13ஆம் தேதிக்கு மேலே. இப்போ ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி செஞ்சுட்டோம். முதல் 2 வாரத்துலேயே இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வரக்கூடிய இந்த 13 to 26 மேக்ஸிமம் 70-80% சமாளிச்சுக்க முடியும். முடிந்த அளவு அந்த 13 to 26 அந்த காலகட்டங்களில் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் போதுமானது. வாயால் சிக்கி சின்னாபனமாகாமல் எங்கே என்ன பேசுகிறோம், யாருக்கிட்ட என்ன சொல்கிறோம், எங்கே வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக சிந்திச்சு பேசினா போதுமானது. வெற்றி உங்கள் பக்கம்தான்.
சரி, கணவன் மனைவி உறவில் ஏதாவது நன்மைகள் உண்டா, இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்னதாக கசப்புகளை நிறைய சந்திச்சாச்சு, நிறைய விஷயங்களை சந்திச்சாச்சு. அந்த விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, அக்கம் பக்கத்தினர்னால கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தது. இப்போ அது உங்களுக்கு ஃபேவராக மாறுமா அப்படின்னு கேட்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 13ஆம் தேதி வரைக்கும் அது உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. 13ஆம் தேதிக்கு மேலே மற்றவர்கள் உடைய பேச்சுவார்த்தைகளை கேட்டுட்டு அது கணவன் மனைவிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தால் போதுமானது. பெரிய தொந்தரவுகளை எதுவும் காட்டலை. இங்கே இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து போக்கு, அது எல்லாம் மாறப்போகுது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. அதே போல் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியுமா, குழந்தைகளினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, என்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கும்போது ஆயிலத்துக்கு கொஞ்சம் அப்பப்போ வந்து போனதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆனால் இந்த மாதம் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது சரி செய்யப்படுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உறுதியாக சரி செய்யப்படுதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஆல்ரெடி மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க, மருந்து சாப்பிட்ருக்கீங்க, அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை சார், நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும், அதுக்காக வாக்கிங் போகணும், பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய பழக்க வழக்கங்களை, வளர்ச்சிக்கான பழக்க வழக்கங்களை மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குழந்தைகள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அதே நேரத்தில் மனசுக்கு பிடிச்சதை பேசணும் அப்படிங்கிற பேர் வழியில் 13 to 26 அதை இதுன்னு பேசி வச்சிடாதீங்க. ஏன்னா துக்கத்தாலையும் சரி, சந்தோஷத்தினாலையும் சரி, அப்போ அந்த காலகட்டம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கொடுக்கக்கூடிய வாக்குகளை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் உண்டாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், முக்கியமாக தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா, வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்துணை ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அந்த கிடைச்ச வருமானம் சேமிக்கவும் முடியும். நம்ம எதிர்பார்த்ததோட 1 மடங்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, பாடகராக இருக்கிறவங்க, மேடை பேச்சாளர்கள், யூடியூப்பில் பேசுகிறவங்க, அஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, ஸோ அப்படி தன்னுடைய நாவை பயன்படுத்தி ஜீவனம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது. மற்ற ஆளுகளுக்கெல்லாம், மற்ற தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால், மற்ற தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன தொழில் சார்ந்த விஷயங்களில் கிடைக்கக்கூடிய லாபத்தை சேமிப்பாக அதிகரிக்க முடியும். இந்த காலம், இந்த மாதம் முழுக்கவே அது சப்போர்ட் பண்ணுது. இப்போ வேலையில் எப்படி இருக்குது சாமி அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா, வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதற்கு முன்பு இருந்த அளவுக்கு ப்ரெஷர் வேலையில் இந்த காலகட்டம் இருக்காது. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வேலையில் அலைச்சல் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரியான ஒரு உணர்வை நம்ம உணருவோம். எப்போ 9 to 16 மற்ற நாட்களில் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். நம்ம துணிஞ்சு செயல்பட்டோம்னா நினச்சபடி நடத்திக்கிடலாம். இங்கே துணிவு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுது. சரி, ஓகே. இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது சாமி? ஒரு பேங்க் சம்மந்தமான விஷயம், லோனுக்கு அப்ளை பண்ணுறோம், விசா அப்ளை பண்ணுறோம், ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், செக் பவுன்ஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த பேங்க் சம்மந்தமாக இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா, கொடுத்த பணம் நம்மளுக்கு தேடி வருமா, கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அதற்குண்டான காலகட்டம். நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு பேப்பரில் உங்கள் பேர் பிரிண்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்னென்னவெல்லாம் வழிமுறைகளோ, அது என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்கும் இது பொருந்தும். 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் மேற்சொன்ன விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் 16ஆம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அப்போ 9 to 16 இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக, வாகப்பிரிவினை சம்மந்தமாக, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக, ஒரு ரெக்கார்டிக்கலாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம். 9 to 16 மற்ற நாட்களில் ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற நாட்களில் இந்த காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட சீக்கிரமாக அது ரெக்கவர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சொல்லுது. நோய் முழுசாக
தீர்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி ஈஸியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் முதல் 9 நாட்களுக்குள்ளேயே நடந்துடும் ஆயில்யத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய லைஃப்பில் பொருத்தி பார்த்துட்டு எப்பெல்லாம் இது செய்யலாம், எப்பெல்லாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக அமையும். மேலும் அந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை நீக்குவதற்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிளாக முருகன் கோவிலுக்கு போங்க, முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி நம்மள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.